வெறும் செயல்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான நோய், மனநோய் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாங்க மேடம்? ஏற்கனவே சைல்டு ஹெல்ப் லைன்னு ஒன்று இருக்குங்க. சைல்டு ஹெல்ப் லைன் ஒன்று இருக்கு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு வந்து இட்ஸ் டால் ஃப்ரீ நம்பர். நீ யார் வேணாலும் ஃபோன் பண்ணலாம், பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அப்படி ஒரு நம்பர் இருக்குது அப்படிங்கிற விஷயம் சமூக நல ஆர்வலர்களுக்கோ அல்லது பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளுக்கோ தெரியுமா அப்படின்னு கேட்டாக்க இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கான அந்த விழிப்புணர்ச்சியை நம்ம அதிகரிக்கணும். அப்புறம் வாசுகி அம்மா சொன்னது மாதிரியாக பள்ளிகள், கல்வி நிலையங்கள் அப்படிங்கிறது இப்படியான விஷயங்களையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும். இந்த பர்டிகுலர் கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்கும்பொழுது இதுல வந்து சொந்த தகப்பன் அப்படின்னு வரப்போது அவரே கூட எல்லா சமயங்களிலும் இது செய்தாரு அப்படின்ற மாதிரி இல்லாம குடி போதையில இருக்கிற சமயங்களில இது மாதிரி அப்படின்றதுதான் பெரும்பாலான கேஸுகள்ல சொல்லப்படுறது. இந்த பர்டிகுலர் கேஸ்ல அப்படிதானான்னு எனக்கு தெரியல. பெரும்பாலான இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்ல அது போலதான் வந்து சொல்லப்படுவது உண்டு. ஸோ அதனால அந்த மாதிரியான பழக்கங்கள், அதுக்கு வந்து ஒரு அணை கட்டுதல், ஒரு தடை போடுதல், எல்லாமே சமூக அறம் அப்படிங்கிறதும் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்குள்ள நிலவ வேண்டிய அறம் என்பதும் அந்த அறுதியிடப்பட்டு கட்டமைக்கப்பட்ட விஷயங்களிலிருந்து தப்பி வந்து நாம வந்து புதுமைன்னு நினைச்சு எதையோ செய்ய போய் பழமையிலையும் கால் ஊன்றி நிக்காம புதுமைக்கும் நம்மளை சரியாக தயார்படுத்தி கொள்ளாமல் இப்படி ஒரு கிராஸ் ரோட்ஸ்ல இருக்கிற குழப்பமான மனநிலை தான் இதுல எல்லாத்தையும் எதிரொலிக்குது. பொதுவாகவே எல்லா இடத்துலயும் காணப்படுகிற ஒரு வேலையில்லா திண்டாட்டம், ஃப்ரஸ்ட்ரேஷன், பாவர்ட்டி, இப்படியான பல விஷயங்கள் இதோட தொடர்புடையதாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ இது தனியாக எடுத்துக்கிட்டு ஒரு தகப்பன், ஒரு மகள் அப்படின்னுட்டு அதை நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்ம அந்த பிரச்சனைக்கு நியாயம் பண்ணின மாதிரி இருக்காதுன்னு தான் என் மனசுல படுது. ஸோ இந்த எஸ்கேபிசம் அப்படின்றது சமூக அளவிலும் சரி, தனி மனித அளவிலும் சரி, குடும்பத்திலும் சரி அதிகமாக இருக்கிற ஒரு காட்சியை நம்ம வந்து இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்க? தங்கள்ல இருந்தே தங்கள் எஸ்கேப் ஆகணும். அவங்க செலின் சொன்னது மாதிரியாக அவங்களுக்குள்ளாகவே ஒரு குற்ற மனப்பான்மை ஏற்பட்டு போகுது. அதுல இருந்தே தப்பிப்பதற்காக மேலும் குற்றங்களை செய்வது, அதை நியாயப்படுத்துவது, அப்படிதான் இருக்க முடியும், அதுதான் சரி அப்படின்றது மாதிரி தங்களுக்குள்ளாவே பயிற்றுவித்துக் கொள்ளுதல், இப்படி பல விதமான தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா அவங்க பரிதாபத்திற்குரியவர்கள் தான் இந்த மாதிரியான சிக்கல்களுக்குள்ள நோயின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு விதமான மன நோய். மேடம், நீங்க இதை தடுக்கும் முறைகள்ல வேற என்ன உங்களுடைய கருத்துதான் இருக்கா? அகில இந்திய அளவுல வந்து குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நம்முடைய மாநிலத்துல அது இல்லை. இப்ப மாநில அளவிலான அந்த ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டால் இந்த மாதிரியான பல ஆலோசனைகளை அவங்க சொல்ல முடியும், இது சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட முடியும். பொது அரங்குகள்ல இது வந்து ஒரு விவாத பொருளாக ஆக்கப்படணும். இது வந்து இப்படி ஏதாவது நடந்ததுன்னா அது வந்து கூச்சப்பட வேண்டிய விஷயம் இல்லை, மூடி மறைக்க வேண்டியது, தடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத சொல்லணும். பாலியல் ரீதியான இந்த விஷயங்கள் வந்து பள்ளிக்கூடத்துல பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறணும். ஒரு பக்கம் தப்பு பண்ணினா என்ன தண்டனைன்னு இருக்கக்கூடிய சட்ட பிரிவுகளும் பாடப்புஸ்தகத்துல வரணும். நடக்காம இருக்கிறதுக்கு வந்து விஷயங்களை நம்ம பெண்ணிய பார்வை என்ன, பெண் சமத்துவ கல்வி என்ன, இன்னைக்கு பாடத்திட்டங்கள்ல எல்லாம் வந்து பெண் சமத்துவ கருத்துக்கள், பெண் விடுதலை கருத்துக்கள் பெரிய அளவுல வர்றதில்லை. அப்போ ஒரு பெண்ணை போக பொருளாக பார்ப்பது அப்படிங்கிறது தான் நியாயமானதுன்னு சொல்லி சுத்தி வர அந்த விஷயங்கள் தான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு மீடியாக்கள் மூலமா. அதுதான் போதிக்கப்படுது. ஆமா, உங்களுடைய கருத்து என்ன? அடிப்படையில கல்வி அறிவு கொடுக்கிறோம், இத போய் யார்கிட்ட சொல்றது? ஆசிரியரே நம்ம பாலியல் தவறா நடந்துக்கிட்டாருன்னா யார்கிட்ட போய் நம்ம சொல்லணும்ன்ற ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு தெரியாம போகும். அதுக்காக தான் குழந்தைகளுக்கு வந்து சட்டத்திற்கு மீறினவங்க யாருமே இல்லைன்ற ஒரு விஷயத்த கொண்டு வரும். அதை கொண்டு வந்தீங்கனாலே எல்லா விஷயங்களும் முடிஞ்சிடும். நீங்க தவறு பண்ணாலும் தவறுதான், நான் தவறு பண்ணாலும் தவறுதான், என்னுடைய ஆசிரியர் தவறு பண்ணாலும் தவறுதான்ற ஒரு விஷயங்களை குழந்தைகளுக்கு போதிச்சிட்டாலே இந்த விஷயங்கள் வந்து நடக்காம போயிடும். குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, சமுதாயத்திலேயே நிறைய பேருக்கு தேவைப்படுது. இதுல இன்னொரு விஷயம், பெரியவர்கள் செய்தா, பணம் வைத்திருப்பவர்கள் செய்தா அது தவறு இல்லை. நம்மளை காக்க வேண்டிய காவல்துறை இருக்காங்க, மேடம் சம்பந்தப்பட்ட துறை ஓய்வு பெற்றாங்க. அந்த துறையிலே இப்ப நான் ஒரு வழக்கறிஞரா எந்த காவல் நிலையத்துக்கு வேணாலும் போவேன், எந்த அதிகாரிகிட்ட வேணா பேசுவேன். ஆனா வேற யாருமே, ஒரு சாதாரண ஆள், ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்யற ஆளால போய் பேச முடியாது. இங்கேயே ஒரு அத்துமீறல் கூட நடந்தது. ஒரு 17 வயசு பொண்ணுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டோட ஸ்டுடியோல இந்த மாதிரி ஒரு ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது சொல்லுதெல்லாம் உண்மை ப்ரோக்ராம்ல வலுக்கட்டாயமா உள்ள வந்து நுழைஞ்சாங்க. இப்ப இந்த மாதிரி செயல்கள் என்ன ஆகுதுன்னு, இப்ப மேடம் சொன்ன மாதிரி கவுன்சிலரோ யாரும் இல்லாம இப்ப நம்மள நாட்டை காப்பாத்துறது ராணுவம், மக்களை காப்பாத்துறது போலீஸ் அப்படின்னு இருக்கும்போது போலீஸ் கிட்ட போக வேண்டிய விஷயங்கள்
ஆனா இது பசங்க என்ன 10 வயசு 15 வயசு பசங்க பேப்பர் படிக்கும்போது ஒரு பயம் வந்துடும், போலீஸ்னா இப்படி நடந்துப்பாங்க போல இருக்கு. ஒரு குற்றம் கவனத்துக்கு வருதுன்னா whoever takes cognizance of that உடனே இமிடியட்லி கொண்டு போய் அவங்க கிட்ட சொல்லணும். யார் சொன்னாலும் அதை எஃப்ஐஆர் ஆக எடுத்துக்கிட்டு போட வேண்டிய கடமை காவல்துறையினருக்கு உண்டு. அதை அவங்க கட்டாயம் செஞ்சாக்கணும். இதை அவங்க செய்யலன்னு குற்றச்சாட்டுகள் வருவது உண்டு. இதை தகவல் தெரிஞ்சவங்க சொல்லாம விட்டுட்டாங்கன்றது குற்றச்சாட்டுகள் வருவது உண்டு. ஆகவே இந்த குற்றச்சாட்டுக்கு எல்லாருமே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியவர்கள் தான் என் மனசுல படுது. பொதுவா நம்ம பார்த்தோம்னா ஸ்கூல் போர்டே நமக்கு பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும் அந்த வயசுல. இப்ப பார்த்தோம்னா பொசுக்குன்னு இருக்கு. அதே ஸ்கூல்ல போய் பார்க்கும்போது வாத்தியாரை பார்க்கும்போது பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. அவங்க கம்பு மூங்கில் கம்பு மாதிரி இருக்கு. சோ அப்படி ஒரு மாயையை தான் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் ஒன்று அழகா சொல்லியிருப்பாரு, தினங்களை கொண்டாடுவதை விட்டு விட்டு குழந்தைகளை கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை. நம்ம எல்லாருமே தினங்களை எவ்வளவு கேர் எடுத்து கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு குழந்தைகளை கொண்டாடுறது. இன்னும் உண்மையை சொல்லணும்னா டிவியை பார்க்குற அளவுக்கு கூட நம்ம குழந்தைய பார்க்கறது கிடையாது. இன்னொன்னு அதே அப்துல் ரஹ்மான் இன்னொரு விஷயம் சொல்லுவார், புத்தகங்களே புத்தகங்களே குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கல்விதான் நம்ம இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆரம்ப கல்வியில என்ன, காவலர்னா யார், காவல் நிலையம்னா என்ன, அவனும் நம்மள மாதிரி ஒரு நண்பன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லணும். வாத்தியார்னா யாரு, அப்பா அம்மானா யார், அதை முதல்ல சொல்லணும். பெற்றோர் வீட்டுல ஒரு நல்ல ஆசிரியர், ஆசிரியர் ஸ்கூல்ல ஒரு நல்ல பெற்றோர் அப்படிங்கிறத விஷயத்த சொன்ன அவன் படிக்க வச்சோம்னா அதுக்கு ஒரு மார்க் கொடுத்தா தான் ஓ வாத்தியாருங்கிறதே நமக்கு ஒரு அப்பா அம்மா மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கணும்னா தான் அவனுக்கு வாத்தியார் மேல உள்ள பயமே போகும். இப்ப உள்ள வாத்தியார்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா அந்த வாத்தியார் பயங்கரமா அடிப்பாரு அப்படிங்கறது தான் விரும்புறாங்க. ஒரு மாயை, நம்மளை பார்த்தா பசங்க பயப்படணும், சல்யூட் அடிக்கணும், சைக்கிள்ல போனா இறங்கி நடக்கணும், அதைத்தான் விரும்புவாங்களே. ஆனா இப்போ எதுவும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன், நிலை மாறிடுச்சு. என்ன சட்டம் இருந்தாலும் கம்ப எடுத்து அடிக்க கூடாதுன்னு இருந்தாலும் இன்னைக்கு உள்ள வாத்தியாருடைய மென்டாலிட்டி அதுவாத்தான் இருக்கு. நம்ம வேணா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் இந்த ரூல்ஸ் கிராமங்கள்ல இருக்குங்கிறீங்களா? ஒட்டுமொத்தமா எல்லா வாத்தியாரையும் சொல்லலாம், நான் ஒட்டுமொத்தமான வாத்தியாரையும் சொல்ல. எனக்கு இன்னைக்கும் நான் என்னுடைய எல்லா பேட்டிலையும் எனக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் நான் சொல்லாம இருக்கிறதே கிடையாது. டீச்சர்ஸ் இல்லாம நம்ம இல்ல கண்டிப்பா இன்னைக்கு இந்த எல்லாருமே நான் எல்லாரையுமே சொல்ல வரல. எனக்கு என்னன்னா என்னுடைய டீச்சர்ஸ் என்னை ஸ்கூல் டிராமாவுல நடிக்க வச்சதுனாலதான் எனக்கு சினிமாங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அந்த சினிமா மூலமா நான் இன்னைக்கு டீச்சர்ஸ் எல்லாம் இப்படி இருக்கலாங்களாம் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு ஆசிரியர் ஆகணும்னு ஆசைப்பட்டவன் தான். எனக்கு மாணிக்க வாத்தியார் அப்படிங்கிற ஒரு வாத்தியார் இருக்காரு, பிரமாதமா நடத்துவார். அவர் ஒரு வாத்தியாராவே இருக்க மாட்டார், அவர் ஒரு கோமாளியா இருப்பாரு. அப்படியே கோமாளியா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. எப்படா அவர் ஒரு நாளைக்கு லீவ் போட்டா நாங்க ஃபீல் பண்ணிருக்கோம். ஒரு நல்ல வாத்தியாருக்கு எது அழகு, ஐயோ இன்னைக்கு அவர் லீவ் போட்டாரே அப்படிங்கிறத ஒரு நல்ல வாத்தியார் இருக்கு. அப்பா அன்னைக்கு வாத்தியார் லீவாமடா அப்படின்னு சொல்லி சந்தோஷம். அப்ப ஒரு குழந்தைகளுடைய குழந்தையா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இந்த ஆரம்ப கல்வி குழந்தைகளுக்கான இருக்கிற பயத்தை போக்குறதுக்கான ஒரு கல்வி இருந்துச்சுன்னா தான் அவங்க சுதந்திரமா போய் காவல் நிலையத்தை ரீச் பண்ண முடியும், அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியும், வாத்தியார்கிட்டயே இல்லை சார் இப்படிங்க சார்ங்கிற விஷயத்த சொல்ல முடியும். இப்ப பார்கவி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 16 வயது முடிந்த பெண், பட் ரொம்ப புத்திசாலி பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு தெரியுது இதுதான் இதுங்கிறது. பட் அவளுக்கு 2 சின்ன தம்பிகள் இருக்காங்க. 8வது படிக்கிற ஒரு பையன், 5வது படிக்கிற ஒரு பையன். அவங்க 2 பேரும் கண்ணுல பார்த்தா ரொம்ப அப்படி ஒரு மிரட்சி தெரியுது. அவங்களுடைய மனநிலையை நம்ம எப்படி பாதுகாக்கிறது? யாராவது நாளைக்கு உலகத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த குழந்தைகள் மனநிலை எப்படி இருக்கும், அவங்க எப்படி வளருவாங்க? அது ரொம்ப கவலையா இருக்கு. அது எப்படி பாத்துக்கிறதுங்க அவங்கள? இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்னென்ன சம்பவங்களை அவங்க நேர்ல பார்த்தாங்க. ஏன்னா இந்த த்ரூ அவுட் இந்த ஃபுல் ப்ராசஸ்லயே அவங்க கூட இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு கோர்ட்டு போலீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், அம்மா அப்பா அரெஸ்ட் ஆகுறது, இதெல்லாம் மென்டலி ரொம்ப ரொம்ப அவங்களை பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள். சோ இந்த சொல்லியிருக்கான் போலீஸ் கிட்ட, எங்க அம்மா அப்பா பிடிச்சு ஜெயில போடுங்க அப்படின்னு. ஓகே, ஸோ டெஃபினட்டா அவங்களுக்கு மனநீ ரீதியான சிகிச்சை ரொம்ப அவசியம். அவங்களுக்கு இந்த சம்பவங்கள் எல்லாமே அவங்களுக்கு மறைய வைக்கிறதுக்கான பயிற்சிகள், கவுன்சிலிங் ஆகட்டும், எல்லாமே டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் கட்டாயம் தேவை. இது தவிர அவங்க எந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல என்ன ஆகணும் அந்த மாதிரியான விஷயங்களை அடிப்படையா வைத்து விஷுவலைசிங் யூஸ்வலா கொடுப்போம். அதாவது இந்த விஷுவலைசிங் டெக்னிக் பாத்தீங்கன்னா ஒரு 3 வயசு 2 வயது குழந்தைக்கே நம்ம ஆரம்பிக்கிறப்ப டெஃபினட்டா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த லெவல் அவங்களால ரீச் பண்ண முடியும். சோ அந்த மாதிரியான, அதாவது அவங்க மனதுல இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை எடுத்துட்டு பாசிட்டிவான விஷயங்களை உள்ள நம்ம செலுத்துற ஒரு லட்சிய விதைய விடணும்னு சொல்றீங்க. சிறு வயதிலேயே. ஆமா, வீர சிவாஜிக்கு அவங்க அம்மா பண்ண மாதிரி, மகாத்மா காந்திக்கு அவங்க அம்மா பண்ண மாதிரி. நேயர்களை இங்கு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், பார்கவியினுடைய அந்த 2 சின்ன தம்பிகளும் இன்று தமிழ்நாட்டின் குழந்தைகள் ஆயிட்டாங்க. அவங்களுடைய ஒரு பாவம் அறியாத அந்த 2 பேரும் இன்னைக்கு அனாதரவா நிக்கிறாங்க.
பார்த்துக்கொள்ள ஆள் இல்லாமல், படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல், என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குழந்தைகளை பாக்குறப்போ ஒரு வயதான பாட்டியினுடைய பராமரிப்புல அவங்களும் நான் எவ்வளவு நாளைக்கு பார்த்துக்க முடியும் அப்படின்னு அவங்களும் கைவிட்ட நிலையில அந்த குழந்தைகள் 2 பேர்த்தையும் இன்னைக்கு நாம தான் பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கிறோம். இப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து கொள்ளக்கூடிய மனம் படைத்தவர்கள் அல்லது ஏதாவது ஒரு ஏஜென்சிஸ், மேடம் சொன்ன மாதிரி NGOs யார் இருந்தாலும் உடனடியாக சொல்லதெல்லாம் உண்மை டீமை தொடர்பு கொள்ளலாம். இது எங்களுடைய வேண்டுகோள். சொல்வதெல்லாம்